பயன்படுவதாக இந்த அதிகால வேலையிலும் கூடி தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற அவரை நோக்கி பார்க்க முடியாத தேவன் கிருபை பாராட்டினுக்காக தேவனை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. ஒரு வேத வசனத்துக்கு நேராக கடந்து செல்லலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் அழகாக தேவன் வார்த்தை தருகிறார். அங்க என்ன சொல்றாரு? உங்கள் முதிர் வயது வரைக்கும். அதுக்கு முன்னத்த வசனம் வாசிச்சோம்னா, யாக்கோப்பின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியில் மீதியா இருக்கிற சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கற்பத்தில் உற்பத்தியான முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. கர்த்தர் எவ்வளவு ஒரு அழகாக சொல்றார். நம்ம சொல்லுவோம் அல்லவா, பெற்றவங்க சில நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து சில காரியங்கள் ஆலோசனை எல்லாம் சொல்றது போல, இந்த நான் எங்களை நடத்தினவங்க உங்களை பெற்றவங்களுக்கு எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றது போலவே அவர் சொல்றாரு, தாயின் வயிற்றில் தோன்றின முதல், கற்பத்தில் உற்பத்தியானது முதல். அப்ப பாருங்க, தோன்றின முதல் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். ஏன்னா இன்னைக்கு சிசு ஆன பிறகு எத்தனையோ அது கலைந்து போறது இருக்குது, தானாக கலைந்து போனது இருக்குது, டாக்டர்களாக சரியான வளர்ச்சி இல்லாம கரு கலைக்கிறது இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்கு. இவர் சொல்றாரு, அப்ப தேவன் அந்த சிசுவு கொடுக்கிறதும் கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதுவுமே என்ன இருக்கு, கர்த்தர் தான் கொடுக்கிறது. ஆனா அது அந்த தாயின் வயிற்றில் இருக்கிற போதே அது காப்பாற்றப்பட்ட போது மட்டும்தான் அது ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பூர்ணதோடு என்ன செய்யுது, வளர்ச்சி அடைந்து மீண்டும் டெலிவரி ஏற்ற நேரத்திலே பிரசவம் ஆகிறது. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அதை நான் பாதுகாக்கிறேன். அப்பொருந்து என்ன செய்யறது, நம்ம ஏந்தி ஏந்தி தாங்கினேன். இங்க நம்ம வந்த பிறகு ஏந்துறதில்ல, இங்க வந்த பிறகு இருதில்லை. ஏன்னா ஒரு தாய் எப்படி இருப்பாங்க, எப்போ அந்த சிசு நம்ம அவங்க இதாகுதோ அப்போ இருந்து உங்களுக்கு அந்த பலவீனத்தை அவங்க சூழ்நிலை வந்துடும், வாமிட்டு வர தொடங்கிடும், தூக்க பிரச்சனை வந்துடும். அப்போ இருந்து என்ன ஆயிடுச்சு, சில பலவீனங்கள் தோன்றிடும். அதுவும் அந்த காலத்துல எல்லாம் கூடி இது மாதிரி எல்லாம் இன்னுமே இல்லை. எத்தனையோ ஒரு வீட்டுல 4-5 பிள்ளைகள் பெற்றாலும் 10 பிள்ளைகள் பெற்றாலும் அவங்க வாக்குல வேலைக்கு போவாங்க, வருவாங்க, எல்லாம் செய்வாங்க. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த கன்ஃபார்ம் ஆக தொடங்குலேருந்து ட்ரீட்மெண்ட் தான், மருந்து மாத்திரை தான், டானிக்கு தான், அதுதான் இதுதான். அப்படி பொத்தி பொத்தி பார்த்தாலும் டெலிவரி என்ன ஆயிடுது, சிசரின் போயிடுது. இன்னைக்கு அது மாதிரி லைனில் தான் எல்லாமே போயிடுது. ஏன்னா இன்னத்துடைய உணவு ஆகாரங்கள் சரீர பலன் எல்லாம் அப்படி உள்ளதா இருக்கு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாராமா, அப்ப இருந்து ஏந்துகிறாராமா, அப்ப இருந்து தாங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எரேமியை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு, எரேமியா 1ஆம் அதிகாரம் 1:5 சொல்லிருக்கோம், நீ தாயின் வயிற்றில் உருகுவ முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கு தரிசியாக கட்டளையிட்டேன்னு சொல்லியிருப்பார் எரேமியாவை குறித்து. அப்ப கர்த்தர் என்ன செய்யறாரு, அப்பவே நம்ம யாரு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும்ங்கிறதை நம்ம மேல முன்குறித்து தான் வைத்திருக்கிறார். இந்த ஜீவன் யாருடைய வயிற்றுல பிறக்க வேண்டும், எந்த குடும்பத்துல பிறக்க வேண்டும், எந்த இடத்துல பிறக்க வேண்டும், எந்த நேரத்துல பிறக்க வேண்டும், எப்படி நம்ம உலகத்தை ஜாதகம் எல்லாம் எழுதி என்னென்னவோ பண்றாங்களோ அதே போலதான் கர்த்தர் செய்யறார். உலகத்தை அந்த நம்பிக்கையில செய்யறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, நம்மளையும் இந்த இடத்துல எங்க பிறக்க வேண்டும், எந்த நேரத்துல வர வேண்டும்ங்கிறது நியமிக்கிறது அவரு தான். பிறப்பும் இறப்பு எல்லாமே என்ன இருக்கு, அவரு கரத்துலதான் இருக்கு, அவருடைய கரத்துலதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம உலகத்துல என்ன சம்பவங்கள் நடந்தாலும் முடிச்சாலும் நம்ம என்னவோ சொல்லுவோம், ஆனா அது எல்லாமே அவருடைய கரத்துல இருக்கு. நம்ம என்ன ஜெபிக்கலாம், நம்ம ஜெபிக்கிற வேலை, கிருபை செய்ய வேண்டிய வேலை நம்மளுடைய காரியங்களா இருக்கு. என்னை ஜெபிக்கிற போது, கர்த்தர் சமூகத்துல விழுகிற போது ஆயுசு நாளை கூட்டி கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். அதுவும் அவருடைய வேதத்துல இருக்கிறனாலதான் நம்ம என்ன செய்யறோம், மற்றவங்களுடைய காரியங்கள் வருகிற போது நம்ம அதற்காக
நம்ம ஜெபிக்கிறோம். ஓகே, இங்கே இருக்கு 4 வசனத்துக்கு மீண்டு வரலாம். உங்க ஒரு முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். ஏதோ அந்த டைமை விட்டு போட்டு போறதல்ல. இப்படி வந்துட்டு விட்டுட்டு போற அனுபவங்கள் அல்ல. கர்த்தர் எப்படி செய்வாராமா? முதிர் வயது வரைக்கும். சில உறவுகள் சில நம்பிக்கைகள் அப்படி இருக்கும்னா, நல்லா இருக்கிறபோது நம்மை தேடி வருவாங்க. அதே போலதான் அவங்கனால செய்ய முடியிற வரைக்கும் நான் செய்வேன்பாங்க. சொல்லுவாங்களோ, என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நான் தாங்குவேன். அதுக்கு பிறகு நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். நான் செய்ய மாட்டேன்னு சொல்ல, என்னுடைய கை கால் சுகம் இருக்க வரைக்கும், எனக்குரிய வருமானம் வர வரைக்கும் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கு பிறகு நீங்க தான் பார்த்துக்கொள்ளணும். அப்படி சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இப்படி போயிட்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், இந்த குறிப்பிட்ட மாதம் வரைக்கும், குறிப்பிட்ட வருஷம் வரைக்கும், இந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் விட்டுட்டு போற தேவன் அல்ல. அவர் என்ன செய்றாரு? உங்கள் முதிர் வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் உங்க தாயின் கர்ப்பத்தில் எப்படி நான் ஏந்தினனோ, எப்படி தாங்கினனோ, அது வரைக்கும் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். அவர் சொல்றாரு, செய்து வந்தேன். இதுவரைக்கும் நான் தான் உங்களை தாங்கி இருக்கிறேன். நான் தான் உங்களை தாங்கி இருக்கிறேன். நான் தான் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறேன் கரத்துல. நான் தான் ஏந்தி கொண்டு வந்திருக்கிறேன். இனியும் செய்வேன். உங்கள் முதிர் வயது ஒண்ணு, நரை வயது மட்டும். அப்ப பாருங்க, அவர் எந்த அளவுக்கு அழகாக நம்ம எடுத்து சொல்றாரு பாருங்க. நம்ம நினைக்கிறோம் கைவிட்டுட்டாரோ, விலகிட்டாரோ. இல்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்? அப்படி செய்து வந்தேன், செய்வேன், தாங்குவேன். நரை வயது மட்டும் நான் தாங்குவேன். நான் அப்படியே செய்து வந்தேன். நான் அப்படியே செய்து வந்தேன். அவர் அழகா சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யாம போயிட்டேன், உங்களுக்கு என்ன செய்யாம போயிட்டேன்னு நம்ம கேட்கறோமல்ல. சில நேரத்துல பிள்ளைங்க கேட்பாங்க, நீ எனக்கு மட்டும் என்னத்தை செஞ்ச? பிள்ளைக்கு செஞ்ச, பையனுக்கு செஞ்ச, அப்படி செஞ்ச, இப்படி செஞ்சேன்னு என்ன செய்ய நம்ம பிள்ளைகள் நம்மள சொல்லுவாங்க. அப்ப நம்மளும் என்ன சொல்லுவாங்க பெற்றவங்களும், உனக்கு என்ன நான் செய்யாம விட்டேன், என்ன குறை வச்சு சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம சொல்றோமல்ல எல்லாத்தையும். நம்ம பிள்ளைகள் பார்த்து அவங்க அது இதுன்னு சொல்லி சங்கடப்படுற போது, இல்லை நம்ம அவங்ககிட்ட சொல்ல முடியலனாலும் மற்றவங்க நம்ம சொல்றோமல்ல, இன்னைக்கு நான் என்ன பிள்ளைகள் நான் குறை வச்சிருக்கேன்? நான் செய்ய வேண்டியது எல்லாமே செஞ்சுட்டு தான் இருக்கேன். நான் சாப்பிட்றணும் சாப்பிடலையோ, நாம சந்தோஷமா இருக்கிறனோ இல்லையோ, பிள்ளைகளுக்கு வேண்டியது செஞ்சு கொண்டு தானே இருக்கிறோம். இன்னைக்கு அதைத்தான் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். அவங்களுக்கு என்னென்ன வேணுங்கிறது நமக்கு அந்த ஒரு மைண்ட் இருக்கு, பாரம் இருக்கு. நம்ம தேவை என்னங்கிற காரியங்கள் இருக்கிற விட அவங்களுக்கு குறித்து என்ன தேவைங்கிறத நம்ம நினைச்சிட்டே தான் இருக்கிறோம். அதைத்தான் கர்த்தர் செய்யறாரு. நான் என்ன செஞ்சேன்? நான் அப்படியே செய்து வந்திருக்கிறேன். நான் அப்படியே செய்து வந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்? எப்படி எந்த நேரத்துல எப்படி ஏறுதல் வேணும்? எந்த இடத்துல சகாயம் வேணும்? எந்த இடத்துல உதவி வேணும்? எந்த இடத்துல உடுத்துவிக்க வேணும்? எந்த இடத்துல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? எந்த இடத்துல திருப்தியாக்க வேண்டுங்கிறதை நான் செய்து வந்தேன் மகளே, மகனே ஆண்டவர் சொல்றாரு. எந்த இடத்துல உங்களை கைவிட்டு இருக்கிறேன்? நீங்க தான் தூரமா போனாலும் கூடி, என் கையை உதறிட்டு போனாலும் கூடி, என் சித்தத்திலிருந்து விலகி போனாலும் கூடி, வழிமாறி போனாலும் கூடி, நான் என்ன செய்யறேன்? அந்த இடத்துல நான் கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறேன். எனவே நீ என்னை விட்டு தூரமா போன, நீ ஏன் வாயில அறிக்கை பண்ற, தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடி போகிறவன் என்று சொல்ற. உன்னை பார்த்து அவங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஒண்ணுமித்த கடல்ல அப்ப படகு மூழ்கிற சூழ்நிலைக்குள்ளாக அலைகழித்து கொண்டு இருக்கிறது. அதையும் நீயே ஒத்துக்கொள்ற. இது என் நிமித்தம்தான் வந்திருக்குன்னு நீயே ஒத்துக்கொள்ற. அதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்டா, என்னை கடல்ல எடுத்து நீங்க என்னை போட்டுருங்கன்னு சொல்ற. ஆனா அவங்க சொல்றாங்க, வேண்டான்னு சொல்லி எந்த அளவுக்கோ வேண்டிக் கொள்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நீ வேண்ட மாட்டேங்கிற. எத்தனை பிரச்சனை வந்தாலும் நீதான் தப்புன்னு சொல்ற. இந்த அலகழிப்புக்கு நீதான் காரணங்கிற, இந்த போராட்டத்துக்கு நீதான் காரணங்கிற, இந்த பிரச்சனைக்கு நீதான் காரணங்கிற. ஆனா நீ என்ன செய்யற? என்னை நோக்கி பார்க்க மாட்டேங்கிற. யோனா அப்படித்தான் சொல்றான். எல்லாம் பண்ணிட்டு அங்க போய் சீட்டு விழுந்தாச்சு, பேரு காமிச்சு கொடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார்? ஆனாலும் அவனை விட்டாரா? அந்த இடத்துல வந்து பேசி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு உணர்த்துகிறாரு அந்த இடத்துல வரணும்னு. வந்து பேசி சீட்டு விழுகுது. அப்ப இவன் எல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க எல்லாரும் பயந்துட்டாங்க. பயந்துட்டு அவங்க சொல்றாங்க, என்ன செய்யறாங்க இவங்கிட்ட, நீ எல்லாம் கர்த்தரை நோக்கி உங்க தேவனை நோக்கி கூப்பிடு. அவங்க தெய்வத்தை நாங்க கூப்பிடுறோம், நீயும் போய் கூப்பிடுங்கிறாங்க. இவர் கூப்பிட மாட்டேங்கிறார். ஏன்னா கூப்பிட்ட தெரியுமில்ல. ஆனா இவரு தான் சொல்லியிருக்கணும், இவர் தீர்க்கதரிசி, இவர் தான் சொல்லணும் அவங்களுக்கு என்னன்னு, நீங்க எல்லாம் கூப்பிடுங்க கர்த்தரை நம்புங்கன்னு. பவுல் இதே மாதிரி கப்பல் சேதம் வந்தபோது, அது போராட்டத்துக்கு வந்தபோது அப்போஸ்தலர் 27ல 26 27ல வாசிச்சோம்னா, அங்க பவுல் திடப்படுத்துவார் அங்க எல்லாத்துக்கிட்டையும். இப்படி இப்படின்னு சொல்லி செய்வாரு.
லீடர்த்துவ அபிஷேகத்தோட, தலைமைத்துவ அபிஷேகத்தோடு செயல்படுவார். ஆனா இங்க யோனாவோ அவங்க எல்லாரும் இவனுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க, இவர் அசால்ட்டா இருக்கிறாரு. கடைசியில் எதுக்குது இது முடிவு என்னதான் பண்ணணுங்கிற போது, ஒன்றும் செய்ய வேண்டாம், என்னை கொண்டு போய் கடலை தூக்கி போட்டுருங்க. எங்க பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், அந்த பிரச்சனைக்குள்ளாக என்னை போட்டுருங்க. நீங்க என்ன போட்டுட்டீங்கன்னா நீங்க சால்வ் ஆயிடுவீங்க, நீங்க பாதுகாக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அது என்ன பிரச்சனையோ அவங்க தான் சேஞ்ச் ஆகணும், அவங்க தான் மாறுற போது தான் அந்த பிரச்சனை தீரும்னு அவனே அறிந்து வச்சிருக்கிறான். என் நிமித்தம் தான் வந்துச்சு நம்ம சொல்றதுனால என்ன செய்யறாங்க, அவனுக்குள்ளாக மாற்றம் வருகிற போது அந்த தீர்வுக்கு அவனே தான் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைக்குள் இருக்கு. வேற யாரு ஜெபிச்சு காரியம் இல்லை, யாரு பண்ணியும் காரியம் இல்லை. அவன் அந்த இது பண்றாங்க. அவன் என்ன சொல்றான், இதுக்கு பிரச்சனைக்கு என்ன வாக்கோ, நான் தான் கடல்ல விலகணும். எது நிமித்தம் இந்த பிரச்சனை வந்திருக்கோ அதுல நான் தான் விலகணுங்கிற போது விலகுறாங்க. கடல் அந்த அலைகளிப்பு மாறுது. ஆனா அதுல என்னன்னா, ஆண்டவன் என்ன செஞ்சாரு, ஏந்திர சுமப்பேன் தப்புவிப்பேன் செய்து வந்தேன்னு சொல்றது போல இவனை விழுங்கும்படியாக என்ன செய்யறாரு, அங்க ஒரு பெரிய மீனை கட்டளையிட்டு இருக்கிறார். எப்போ அவன் தண்ணியில விழுவான், அவனை முழுங்கி அழுகாம மூழ்கி அவனை விழுங்கி அவனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அங்க அதுக்கு முன்னாடியே மீனை ஆயத்த பண்ணின பின்பு தான் ஆண்டவர் என்ன செய்ய வச்சிருந்த இவங்க என்ன செய்யறாங்க, அந்த டைம்ல தான் இவங்க தூக்கி போடுறாங்க. கரெக்டான மூழ்கி அந்த பிரச்சனையோட நான் அழிந்து போவேன் என்று சொல்லி யோனா நினைச்சிருக்கிறான். யோனா என்ன வச்சு, என்னாலதான் வந்துச்சு, நான் தான் ஆண்டவர் வார்த்தை கேட்காம நான் மாறி போயிட்டேன், இந்த வழியே போச்சுன்னா நான் ஆப்போசிட் வழியா போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் போறான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு, அவனுடைய முடிவு என்ன, நான் இதோட இந்த பிரச்சனையோட நான் அழிந்து போயிடுவேன், இந்த பிரச்சனையில நான் மீண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். எலியா சொல்றது போலதான், போதும் கர்த்தாவே எடுத்துக்கொள்ளுங்க, நான் நல்லவன் இல்லை சாமி, எடுத்துக்கொள்ளுங்க. என்னை ஒருத்தி அங்க திருப்பிட்டு இருக்கிறா, என்னை கொன்று போடுவேன் என்று சவால் விட்டு கொண்டு இருக்கிறா. என்னுடைய வாழ்க்கையில தைரியமா போராடக்கூடிய மனசுல சரீரத்துல பலன் இல்லை. நானே ஓடி ஒளிந்து சூற செடி கிட்ட உட்கார்ந்து இருக்கிறேன், குகைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறேன். என்னால போதும், நீங்க சொன்னீங்க இப்படி எல்லாம் இருங்க அப்படின்னு, நீங்க வானத்தை பார்த்து ஜெபிக்க சொன்னீங்க, ஜெபிச்சு எல்லாம் பண்ணுனேன், எல்லாம் செஞ்சதுதான் சாமி. ஆனா இன்னைக்கு என்னால முடியல, எனக்கு போதும் சாமி, நீங்க கொடுத்த ஊழியத்தை எனக்கு போதும், நீங்க கொடுத்த உறவு போதும் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யறான், போதும்னு சொல்லி நிக்கிறான். அப்போ இவன் ஜெபிச்சதையும் ஆண்டவர் கேட்கல, இவனை கொன்று விடுவேன்னு சொன்னதையும் ஆண்டவர் கேட்கல. இந்த வார்த்தை நமக்கெல்லாம் தெரியும். அவர் என்ன நினைச்சாரோ அதைத்தான் செய்யறாரு எலியா வாழ்க்கையில. அவர் நினைச்சதான் செய்யறாரு. இன்னும் கொஞ்சம் ஊழியம் இருக்கப்பா, அதை செய்து முடி, நான் உயிரோடு உன்னை என்ன செய்யறேன், நான் பரலோகத்துக்கு எடுத்து சொல்லப்போ இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத பாக்கியம் மோசைக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா அதன் கூடி வேதத்துல எழுதி வைக்கல. ஆனா உனக்கு குறித்து நான் அக்கினி நீ எடுத்துக்கொள்றதை எல்லாரும் பார்க்கவே செய்வாங்க. அக்னி ரதத்தின் மூலியமா நீ பரமேறி வர பகிறதை பார்க்கவே செய்வாங்க. அது சாட்சியாக நான் வைக்க போறேன், என்ன செய்யறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இன்னைக்குதான் உலகம் பார்த்து நம்ம சொன்ன காரியம் சரி, இல்லை நம்மளே முடிவெடுத்து இவ்வளவுதான் முடிஞ்சுன்னு சொன்னதா இருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்யறாரு அதை மாற்றுவார். யோனா அப்படித்தான் நினைச்சது, என்ன ஆயிடுச்சு, இதோட நான் அழிந்து போறேன், என்னை தூக்கி போட்டுருங்கிறாரு. ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிடுறாரு. அதுல போய் அவன் என்ன பண்றான், அவன் விழுகிறான். இன்னைக்கு நம்முடைய ஆலோசனையோ நம்முடைய திட்டங்களோ நம்மளுடைய செயல்களோ சில காரியங்கள் இருந்தாலும் கூடி கர்த்தர் சொல்றாரு, இல்ல அதன் போல அல்ல மகளே மகனே, என்னுடைய சித்தம் மனக்காக நான் இன்னும் வைத்திருக்கிறேன், என் திட்டத்தை இன்னும் வைத்திருக்கிறேன். எலியா பார்த்து சொன்னது போல, இன்னும் நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், வெகு தூரம். நீ முடிஞ்சிச்சுன்னு சொல்ற, முடிஞ்சிச்சுன்னு சொல்லி முற்றுப்புள்ளி வச்சு சோர்ந்து கிடக்கிற, நீ ஆண்ட சொல்ற நீ வெகு தூரம். யோனாவே, நீ நீ முடிஞ்சு இந்த பிரச்சனையோடவே நான் அழிந்து போயிடுவேன்னு சொல்லி நீ அதுலயே போட முடியா நிக்கிற, அந்த இடத்துல இறங்குறத ஜெபிக்கும் கூட செய்யல. ஆனா நீ இப்படி செய்வேன்னு எனக்கு தெரியும்ப்பா, இதோட எனக்கு போதும், எனக்கு வேண்டாம், வாழ்க்கை வேண்டாம், நீ வெறுத்து வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உனக்கென்று ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன், உன்னை பாதுகாக்கும்படியாக. உன் சித்தம் எந்த இடத்துல போய் நிறைவேற வேண்டுமோ, மீண்டும் நான் என்ன சொல்லி உன்னை அழைச்சேனோ அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கு. அது ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி அங்க அந்த மீன் கொண்டு போகும். நீ போக மாட்ட, நீ நம்பின கப்பல் போகாது, நீ நம்பின படகு போகாது, நீ நம்பின சம்பாரிச்ச பணம் போகாது. ஆனா
நான் ஆயத்த பண்ணின மீன் அந்த கரையில கொண்டு போய் சேர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. நீங்க எதிர்பார்த்தது, நம்பினது கொண்டு போய் சேர்க்காது. ஆனா கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிற நபர், கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு பொருளோ, நபரோ, உறவுகளோ, இல்ல காலங்களோ, அது ஏவ சித்தத்துக்கு நேராக நம்மை கொண்டு போய் கரை சேர்க்கும் என்று தேவாவியான நம்மோடு பேசுகிறார். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. இவன் அங்க போக இப்படி கப்பல் ஏறி போய் வேற மாதிரி போறான். ஆனா அதே அவன் எங்க இருக்கிறானோ, ஆப்போசிட் இருக்கிறானோ, அங்கிருந்து அவன் திருப்பி மீண்டும் அவன் போகிற இடத்துக்கு, தேவன் விரும்புகிற இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி முதலியே கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த மீன் ஆயத்தப்படுது. அங்க போய்தான் என்ன செய்யறான்? அவன் தேவ சமூகத்துல ஜெபிக்கிறான். அது வரைக்கும் ஜெபிக்கல, அங்க ஜெபிக்கிறான். அங்க பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவர் அந்த மீன் கரையில அவனை கக்கிட்டு என்று சொல்லி வேதத்துல வாசிக்கலாம். அப்படி செய்து எத்தனை 3 நாள் பிரயாணம் பண்ணிச்சோம்மா. அப்படின்னா எவ்வளவு தூரம் அவன் இந்த பக்கம் வந்திருப்பான் பாருங்க. ஆப்போசிட்டா கடலுக்குள்ள எந்த டிராபிக்கும் இல்லை, எந்த இடைஞ்சலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இரவு பகலாக பயணம் செய்து 3 நாள் கழிச்சு அந்த மீன் அவனை கக்குனுன்னா அவன் எவ்வளவு தூரம் இப்படி ஆப்போசிட்டா தேவ சமூகத்துக்கு போயிடுவான்னு சொல்றாரு. எவ்வளவு தூரம் தேவ சமூகத்தை விட்டு போயிருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் என் சித்தத்தை விட்டு எனக்கு வேண்டவே வேண்டான்னு போனாலும் சரி, கர்த்தர் நம்மை பிடித்து அவர் சொன்னதை, ஏன்னா நினைவே ரசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் யோனாவுடைய வாயில எழுதி வைத்தார். அவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை தான் அந்த நினைவேவே ரட்சிக்கப்படும் ஜனங்கள், சகல ஜாதிகள், மிருகங்கள் இருந்து தேவ பக்கமா திரும்ப போகுது. அதை யோனாவுடைய வாயில் இருக்கிற வார்த்தை கேட்கிற போதுதாங்கிறதை அவர் எழுதி வைத்தார். அந்த தீர்க்க தரிசன வார்த்தை, அந்த எச்சரிப்பை வார்த்தையை யோனாவின் வாயில வைத்தனால அவன் அதை எழும்புற போதுதான், அவன் அங்க போய் சொல்ற போதுதான் அங்க நினைவே என்ன செய்யும்? மனம் திரும்பும். கர்த்தர் அழிப்பேன் என்று சொன்ன நினைவே தேசத்தை ரட்சிக்க போகிறார். அது யோனா மூலியம் தான் செய்வேன்னு சொன்னதே, வேற யாரை கொண்டு செய்ய மாட்டேன் என்று சொல்லித்தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? அவர் செய்கிறாரு. அன்று சொல்றாரு, நான் இதுவரைக்கும் செய்து வந்தேன். உன்னை தாங்க முடியாத, தப்புவிக்க முடியாத உனக்கு ஒரு மீனை நான் ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். உனக்கு என்ன தேவையை நான் செய்வேன். என்னுடைய வேலை நிறைவேற்ற, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற உனக்கு எதை கொடுத்தால் நீ பாதுகாப்பா இருப்பாயோ, சேஃப்டியா இருப்பாயோ, மேன்மையா இருப்பாயோ, சந்தோஷமா இருப்பாயோ, அதை உனக்கு நான் தரப்போறேன். அதை உனக்கு நான் தரும்படியாக ஒரு மீனை நான் ஆயத்த பண்ணுவேன். உன்னை பயணத்தை தொடர்ந்து போகும்படியாக, என் சித்தத்துக்குள் வரும்படியாக, உனக்கு ஒரு பிரயாணத்தை கொடுக்கும்படியாக ஒரு மீனை நான் கொடுப்பேன். அது நீ போற இடத்துல கொண்டு போய் சேர்த்துருமாம்மா. தேவப்பிள்ளையே, நம்மை கரை சேர்க்கும்படியாக, நாம் தேவனுடைய வேலையை செய்யும்படியாக, ஒரு சேர்க்கும்படியாக ஒரு நபரோ, ஒரு வேலையோ, ஒரு ஊழியமோ, ஏதோ ஒரு காரியம் நமக்கு இந்த கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அது நம்மை சந்திக்கிற நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அது நம்மை மீட்கிற நாட்களுக்குள்ளாக வந்திருக்கிறோம். அந்த மீன் விழுங்கு சவள தெய்வம் போய் அதில் விழுந்தான். இவன் ஒன்று மீனை நீ ஓட்டு, நீ போ, ஒன்றும் சொல்லல. ஏன்னா அதுக்குள்ள போன போது ஏண்டா வந்தோன்னு அந்த சாக கிடக்கிறவங்க சூழ்நிலை இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறாங்க அந்த நிலை. அதாவது தற்கொலை பண்ண நினைச்சவங்க பொழைச்சாங்கன்னா ரெண்டாம் என்ன செய்வாங்க? அந்த தற்கொலைக்கு நேராக போக மாட்டாங்க. இந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்கல்லவா, அப்படி ஒரு கொடுமையா இருக்கும் அம்மா. அதுக்கு பிறகு அதை சிந்திக்கவே மாட்டாங்க. அதே போலத்தான் என்ன ஆயிடுச்சு, அவன் உள்ள போய்தான் பொருத்தனை பண்ற ஜெபிக்கிற அளவுக்கு மாறிட்டான். இன்னைக்கு அவன் ஒண்ணுமே செய்யல, அங்க ஓய்வு இங்க சொல்ல, ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணுனா, பொருத்தனை பண்ணுனா, மீன் தொடர்ந்து பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கு. ஏன்னா மீனுக்கு கட்டளை போட்டாரு, நம்ம கிட்ட வருகிற நபரோடு, வருகிற சேர சூழ்நிலையோடு, வேலையோடு, தொழிலோடு, ஊழியத்தோடு, ஏதோ ஒரு காரியத்தோடு அவரு அங்க முன்னு குடிச்சிட்டாரு. அது சரியா கொண்டு சேர்க்கும். நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா அவர் உண்டாக்குன மீன் கீழ்ப்படியும், காகம் கீழ்ப்படியும். எலியாவை போஷிக்க காகத்தை கொடுக்கிறாரு, காகம் சரியாக செயல்படுது, மீன் சரியாக செய்யறது, கழுதை சரியாக செய்கிறது. இன்னைக்கு அவர் வாயில்லாத பூச்சியா இருக்கிற அதுகெல்லாம் கரெக்டா தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு செயல்படுது. அவருடைய சாயலில் படைத்த எல்லாம் சிந்திக்கிற, எல்லாம் பேசும் கிருபையுள்ள எல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியறது இல்லை, எதிர்த்து பேசுறோம். ஏன் ஆண்டவரேன்னு கேட்கிறோம். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ஆனா எந்தன்னு கேட்க தெரியாத
உலக மிருக ஜீவனங்களும் பறவைகளும் அப்படி சொற்படி செய்கிற காற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 103 சொல்லுகிறது, அவர் சொற்படி செய்யும் காற்றுன்னு. காற்றும் கூடி அவர் சொல்ல கேட்டுதான் காற்று அடிக்குமாமா. அலைகள் அவர் சொல்ல கேட்கிறது. காற்றும் கடலும் அதற்ற அமைதலர் என்று சொன்னமே கீழ்ப்படிஞ்சிட்டு செல்லவா. புயலும் கூடி அவர் வார்த்தை கீழ்ப்படுகிறது அம்மா. ஆனா அவர் சாயல படைக்கப்பட்ட நம்ம தான் கீழ்ப்படிய மாட்டேங்கிறோம். நம்ம தான் முடியாத ஆண்டவரே, எதுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே நான் பலவீன ஆண்டவரே, நான் ஜெபிக்க மாட்டேன் ஆண்டவரே, தூங்கிடுவன் ஆண்டவரே, வரமாட்டேன் ஆண்டவரே. என்னெல்லாம் ரீசன்? தேவ சமூகத்துல போறதுக்கு தான் எல்லாமே பதில். எல்லா காரணங்கள் வச்சிருக்கிறோம். ஆனா வேற எதுக்குமே காரணம் சொல்ல மாட்டேங்கிறோம். தேவனோட காரியத்தை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் காரணங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். ஓகே, நேரமாயிடுச்சு, கடந்து சொல்றான். கர்த்தர் சொல்றாரு, அந்த மீன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் உங்களை தாங்குவேன், நான் அப்படி செய்து வந்திருக்கிறேன், இம்மட்டும் செய்து வந்திருக்கிறேன். எதிரோ சூழ்நிலை கடந்து வந்தேன் அல்லவா, அதெல்லாம் நான் தான் உன்னோடு இருந்து பாதுகாத்து கொண்டே வந்தேன், ஏங்கி தாங்கி வந்தேன். சொல்றாரு, இனிமேலும் நான் நேர்ந்துவேன், நான் சுமப்பேன், தப்பு வைப்பேன். இனிமேல் இதுவரைக்கும் மட்டுமல்ல, முதிர் வயது வரைக்கும் சொல்லிட்டு அல்லவா, நிறைய வயது வரைக்கும் சொல்லிட்டு அல்லவா, இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன். ஏந்து செய்கிறவர், ஏந்துவேங்கிறது என்ன ஆகும்? அந்த குழந்தைய கரத்துல ஏந்துறது போல, அதை விட ஏந்துறது போல. சுமப்பேங்கிறது தோல் மேல சுமக்கிறது, சுமந்து கொண்டு போறது, அந்த பிரச்சனை போராட்டத்தை நம்ம மேல ஏற்றுக்கொண்டு நடக்கிறது. என்ன செய்வேன்? தப்பு. உனக்கு வருகிற பிரச்சனையில இருந்து, ஆபத்துல இருந்து, நெருக்கத்துல இருந்து உனக்கு தெரியாது, ஆனா அதுல இருந்து நான் தப்பு வச்சு உன்னை காத்துக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில தேவன் ஆண்டவரே, என்னோடும் எங்களோடும் இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துருங்க தாவே ராஜா. ஏந்துவேன், சுமப்பேன், தப்புப்பேங்கிற வார்த்தையின்படி கர்த்தர் ஆண்டவரே அப்பா எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி செலுத்துறோம். எலியாவையும் யோனாவையும் முன் குறித்து ஆண்டவரே அவங்களோட எப்படி நடத்தினீரோ ராஜா, அவங்களோட ஆண்டவரே ராஜா எங்களுக்கு உதாரணமாக காமித்து கொடுத்து கர்த்தர் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில செய்த நோக்கத்தை ஆண்டவர் அவங்க சித்தத்தை செய்யும்படியா சோர்ந்து போன போதும் வழிமாறி போன போதும் ஆண்டவரை அவங்க வாழ்க்கையில பலப்படுத்துற அவங்களுக்கு ஆண்டவரே ராஜா ஒரு காலத்தை நேரத்தையும் ஊழியத்தையும் இனியும் போகும் தூரம் வெகு தூரம் என்று சொல்லி எலியாவை தட்டி எழுப்புனது போல யோனாவை கர்த்தர் மீண்டுமாக அவன் சித்தத்தை செய்யும்படியாக நினைவேக்கு திருப்பி கொண்டிருக்கும்படியாகவும் ஆண்டவரை செய்ய நினைத்து அதுக்கு ஒரு மீனை ஆயத்து பண்ணினது போல எங்களுக்கு ஒரு நபர்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை சூழ்நிலை ஆயத்தப்படுத்தி ஆண்டவரை அப்பா ஸ்தோத்திரங்க தாவே இன்னொரு சித்தத்தை நிறைவேற்றும்படியாக தேவன் எங்களை ஆண்டவரை செயல்படுத்த போறதுக்காக அந்த நாட்களில் வருகிற போது இருக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஏந்தி சுமந்து தப்புவித்து பரலோகத்தின் கரையை சேர்க்கும் வரைக்கும் கர்த்தர் எங்களோடு ஆண்டவர் இனி இருக்க போறதுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ நோக்கம் நிறைவேறும்படியாக, தேவ சித்தத்தை நிறைவேறும்படியாக தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவரை தேவனுடைய பலத்த கரம் ஆண்டவரை அவங்க செயல்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரை எல்லா துதியும் கனம் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.